அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவர் என்னோடு இருப்பதினால் நான் அஞ்சுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிந்து நிற்பதில்லை. பராக்கிரமசாலி யூத ராஜ சிங்கம், யுத்த வீரன், ராஜாதி ராஜ ராஜ சம்பத் என்னோடு இருப்பதினால் இயேசுவே நான் அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே. இயேசு என்னோடு இருப்பதால் எத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்றீங்க? நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, நான் தலை குனிந்து நிற்பதில்லை ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் சிறுமை அடைவதில்லை. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் கர்த்தர் என்னை உயர்த்துவாரு, என்னை உயர்த்துவாரு, புல்லுள்ள இடங்களில் நடத்துவாரு, அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். ஆண்டிடே ஆண்டிடே இயேசு என்னோடு இருப்பதால் வெட்கத்தோடு சொல்லாங்க, ஜெயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு. எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டனோ, எந்த இடத்துல தலை குனிந்தனோ, எந்த இடத்துல கைவிடப்பட்டனோ, அந்த இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவாரு, கர்த்தர் என்னை உயர்த்துவாரு, கர்த்தர் என்னை உயர்த்துவாரு. அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் கீழாகாமல் மேலாவே உயருவே உயருவே. ஆஞ்சிடே ஆஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. ஆஞ்சிடே ஆஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை கனப்படுத்தி, எந்த இடத்துல ஹல்லேலூயா திக்கட்டு நின்றேனோ, அதே இடத்துல எந்த தெருவுல அவமானப்பட்டேனோ, எந்த பகுதியில நான் சிறுமை அடைந்தனோ, அந்த பகுதியில கர்த்தர் என் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து வெறும் கையாய் நான் வந்தேன். இரு பரிவாரங்களை கொடுக்கிற தேவன், இரு பரிவாரங்களை கொடுக்கிற தேவன். வெறுமையாய் இருந்த வாழ்க்கையை ஆனந்த களிப்புள்ள வாழ்க்கையாய் அவர் மாற்றி, ஹல்லேலூயா, குறைவுகளை மாற்றி ஜெய கம்பீரத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தந்து, பிந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை கர்த்தர் உண்டு பண்ணி உங்க குடும்பத்தை ஆனந்த மகிழ்ச்சியினால முடி சுற்றுகிற தேவன். அவர் ஜீவனுள்ள தெய்வமாயிருக்கிறார். ஷமரியா தரவோ நிச்சயமா சொல்றேன், நீங்களும் உங்க குடும்பமும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க, கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. நிச்சயமாய் நிச்சயமாய் நிச்சயமாய். நிறைய நேரம் சந்தேகம், ஆண்டவர் என் கூட நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன் கைய நான் பிடிச்சிருக்கிறப்பா, நீ தனியா வேலைக்கு போலப்பா, உன் காரியத்தை நீ தனியா பண்ணலப்பா, என்னோடு சேர்ந்துதான்ப்பா, என்னோடு சேர்ந்துதான் பண்ணி இருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க திருப்பி சொல்லுங்க, ஆண்டவரே நான் தனிமரமா நிற்கிற ஆண்டவரே. ஆண்டவர் என் மனசுல போடுற தனிமரமா நிற்கிற ஆண்டவர் சொல்ற, நீ தனிமரமா இல்ல, உன் கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா
திராட்சை கொடியாம் இயேசு கிறிஸ்து கூட அவர் மேல சாய்ந்து இருக்கிற உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தை அவர் நிர்மூலமாக்கி உனக்காக யுத்தம் செய்து உனக்கு தீங்கு வராம பாதுகாத்து உன்னை தப்புவித்து உன்னை பாதுகாத்து உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் மாறுவதில்லை. அவர் பொய் சொல்லுகிற தேவன் இல்லை. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஓ, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நல்ல கரங்களை தட்டி 1 2 3 4. ஹே, சந்தோஷமா இப்படி நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. வெறும் கையாய் நடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தை. வெறும் கையாய் நடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தை. வெறும் கையாய் கடந்து வந்தேன். வெறும் கையாய் நடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள். ஆமென். ஹalleluya. அநேகர் கண்ணீரோடு தான் இந்த நேரத்தில் ஆராதனையில் வந்து நின்னுக்கிறீங்க. அநேக பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, வேலை பார்க்கிற ஸ்தலத்துல பிரச்சனை. ஆமென். ஆண்டவரே, என் கூட தான் இருக்கிறீங்களா இல்லையா சந்தேகத்தோட ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. வெறுமையாய் வந்த நீங்க திரும்பி செல்லும் பொழுது இரட்டிப்பான நன்மையை பெற்று, ஜெயத்தை பெற்று, ஆசீர்வாதங்களை பெற்று, ஹalleluya, ஆனந்த களிப்போட தான் செல்ல போறீங்க. ஆமென். நிச்சயமா சொல்றேன், உங்க குடும்பத்துல ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் இப்பதான் துவக்கிறார். புதிய துவக்கம் இது பத்தாது. நல்ல சத்தமா ஆர்ப்பரிச்சு ஆமென். இது தீர்க்க தரிசனம். இது நடக்கும். ஆமென். உங்க கையின் பிரயாசங்கள்ல இனிமேல் தான் ஒரு ஜெயத்தையே நீங்க பார்க்க போறீங்க. இவ்வளவு நாள் நீங்க ஜெயத்தை பார்க்கல. இவ்வளவு நாள் நீங்க பார்த்ததெல்லாம் சும்மா கொஞ்சம். பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் தான் பார்த்திருக்கீங்க. ஹalleluya, கொஞ்சம் தான் பார்த்திருக்கீங்க. ஹalleluya. இனிமே வெடித்து புறப்பட்டு போகிற ஆறுகளை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எழும்ப செய்து உயர 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 உயர. ஆமென். ஹalleluya. அநேக பாடுகளை, வேதனைகளை ஹalleluya சந்திச்சிட்டீங்க. இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. இனிமேல் பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு பார்த்த எகிரியன் சொல்லுங்க, இன்றோடு ஒளிந்து போயிட்டான். இன்றோடு மறைஞ்சு போயிட்டான். இன்னைக்கு பார்த்த கடன் அது இன்னைக்கோட மறைஞ்சு போச்சு. இன்னைக்கோட நல்ல இது பத்தாது. விசுவாசிக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு பார்த்த துன்பம் அது இன்னைக்கே மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு பார்த்த உபத்திரவம், இன்னைக்கு பார்த்த கைவிடுதல் அது இன்றே மறைந்து போனது. ஹalleluya. ஆமென். மாற்ற முடியாததை ஆண்டவரே மாற்றுவார். ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, அது கணவனா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், தடைகளா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம். மாற்ற வேண்டியதை ஆண்டவரே மாற்றுவாரு. கர்த்தரே மாற்றுவாரு. எடுக்க வேண்டியதை கர்த்தரே எடுப்பாரு. ஏய் ஆமென்.
நல்லா சொல்லுங்க. எடுக்க வேண்டியதை கர்த்தர் நான் சொல்றதை சொல்லுங்க. எடுக்க வேண்டியதை ஆண்டவர் எடுப்பாரு. தூக்க வேண்டியதை ஆண்டவரே தூக்குவாரு. தூக்க வேண்டியது வேண்டாத காரியத்தை நீங்க நினைக்கிறீங்க என்னால முடியல, ஆண்டவர் இதை மாற்ற முடியல, விட முடியல. ஹalleluya. உனக்காக யுத்தம் செய்கிற தேவன் உண்டு. உனக்காக யுத்தம் செய்கிற தேவன் உங்களுக்காக யுத்தம் செய். இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது. ஏய் 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 1 2 3 4 எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். 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 உம்மை நம்பி வந்தேன், நம்பிக்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நம்பிக்கப்படல, உம்மைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாணங்கள் எனக்கு தம்பி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாணங்கள் எனக்கு தம்பி. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஆமென். ஆண்டவர் செய்ய போற காரியம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நிக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போற காரியங்கள் I know. கர்த்தர் செய்ய போறது எனக்கு தெரியும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறது I know. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறது எனக்கு தெரியும். ஆமென். ஹalleluya. நான் மேடையில குதிக்கிறது எனக்காக குதிக்கல. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போற காரியத்தை நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஏய் 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 ஓ ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்கு தேவை விசுவாசம் உள்ள பிள்ளைகள். ஹalleluya ஹalleluya. நீங்க பெற்றுக்கொள்ள ஹalleluya கொஞ்சமா பெற்றுக்கொள்ள வரல, அனைத்தையும் மொத்தமா முழுங்கிட்டு போக வந்திருக்கீங்க. ஏய் 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 1 2 3 ஓகே எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இயேசுவை உயர்த்தி ராஜாவை உயர்த்தி சேனையின் கர்த்தரை அற்புதங்களை செய்கிற தெய்வத்தை சொல்லுங்க. காயப்பட்டு நின்றே, கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்கா நீர் இறங்கி வந்து. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நான் காயப்பட்டு இருந்தேன், வேதனையில் இருந்தேன், கண்ணீரில் இருந்தேன், உபத்திரவத்தில் இருந்தேன். ஏய் ஒண்ணு தெரியுமா உனக்கு? ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? எனக்காக என் அப்பா இறங்கி வந்துட்டாரு. எனக்காக இறங்கி வந்துட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க. எனக்காக இறங்கி வந்துட்டாரு. என் பிள்ளைக்காக இறங்கி வந்துட்டாரு. என் குடும்பத்திற்காக இறங்கி வந்துட்டாரு. என் வியாபாரத்துக்காக இறங்கி வந்துட்டாரு. அவர் அழைத்த தேவன். அவர் உண்மை உயர்வு. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்கு 1 2 3 4 காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். 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 ஒரே தடவை பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. ஹalleluya. காயப்பட்டு நின்ன கண்ணீர்ல இருந்த இப்ப சொல்லுங்க. நீங்க அழாதீங்க, நீங்க அழாதீங்க, நீங்க அழாதீங்க, கவலைப்படாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க.
ஹalleluya. இப்படி சொல்லுங்க, ஆமென். அழாதீங்க. ஆமென். பக்கத்துல சொன்னீங்களா? பிரியமா சொல்லுங்களேன், ஆசையா சொல்லுங்களேன், உண்மையா நேசிச்சு சொல்லுங்களேன். ஹalleluya. உங்க குடும்பத்தில் உள்ள உங்க பக்கத்துல இருக்க உங்க அக்கா இல்லாட்டி உங்க தங்கச்சி, ஆமென், உண்மையா சொல்லுங்க, அழாதீங்க. அப்பா பார்த்துட்டாரு, அப்பா பார்த்துட்டாரு, அப்பா மாத்திட்டாரு, அப்பா மாத்திட்டாரு. ஓ, காயப்பட்டு நின்ற கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்து, காயப்பட்டு நின்று காயப்பட்டு நின்று கண்ணீரில் கலங்கின எனக்காக இறங்கி வந்து, காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்து, காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்து, உடன்படிக்கை என்னோடு. ஆமென். ஒரு காரியம் பண்ணணும். ஹalleluya. அதுக்கு முன்னாடி பாடிட்டாங்க. ஆமென். நான் சொல்ற காரியத்தை செய்யுங்க. பக்கத்துல உங்க கையை பிடிங்க. ஹalleluya. தைரியமா விசுவாசமா பிடிங்க. அவங்களுக்காக பக்கத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க தைரியமா ஜெபம் பண்ணுங்க. இவங்க வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே, குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே, தனிமை மாறட்டும் ஆண்டவரே, சிறுமை மாறட்டும் ஆண்டவரே, வேதனைகள் மாறட்டும். இப்பவே அற்புதம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்றாரு. இப்பவே அற்புதம் நடக்க போகுது. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, கணவன் மாறட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே மனைவி மாறட்டும், என் குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆளுகை உண்டாகட்டும், என் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், என் குடும்பத்துக்கு ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், என் கடன் பிரச்சனை மாறட்டும் ஐயா, அவமானத்தை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். கரங்களை தட்டி 1 2 3 4 உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் உடன்படிக்கை தந்தி, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. ஆமென். ஹalleluya. ஏன் ஜெபிக்க சொன்னா ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவினாரு. ஆமென். ஆண்டவர் சொன்ன காரியம் இப்பவே அற்புதம் செய்யறார். சோதிக்க வேண்டியது சோதிங்க, சோதிக்க வேண்டியது சோதிச்சு பாருங்க. முடியாத காரியத்தை இப்பவே ஆண்டவர் முடிய செய்யறார். வியாதி இப்பவே மாறி இருக்கும், அற்புதங்கள் நடந்திருக்கும். ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் நிறுத்துவாரு. ஹalleluya. 1 2 3 4 உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் எல்லோஹே 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 உம்மை துதிக்கிறேன். 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 Elohe, Elohe, Elohe. One more. Celebrate. Elohe, Elohe, Elohe. Whatever. Celebrate. Elohe, Elohe, Elohe. Yeah, yeah. Elohe, Elohe, Elohe. உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ராஜாவை உயர்த்தி. Rima Shanda Levri. Oh, எல்லாமே நன்மைக்கே என் துணை நீர் இயேசுவே.
அழைத்தீரே, என்னை அழைத்தீரே, உம் சித்தம் என்னை வணங்கீரே. ஆராதிப்பேன், 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 இருள் சூழ்ந்த நேரத்தில் யாரிடம் நான் செல்லுவேன் துணையற்ற வாழ்க்கையில் உம் பாதம் நான் பணிந்திடுவேன். இருள் சூழ்ந்த நேரத்தில் யாரிடம் Thank you, Jesus. ஆராதிப்பேன், கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க எழுந்தருளுங்க, நீங்க பேசுங்கப்பா. சுயமான வார்த்தையில் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே புறப்பட்டு வருகிற வார்த்தை, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளோட இருதயத்தில் பாய்ந்து செல்லட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தை அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க அப்பத்தை பிட்டு தாங்க ஆண்டவரே. அப்பா, உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்க, நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட பலனடைய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you Jesus. Amen. Hallelujah. நல்ல சத்தமா ஹalleluya. Amen. எடுத்து வாசிங்க நீதிமொழிகள். Amen. 30ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 30 18 19 வாசிங்க. நீதிமொழி. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. அவை யாவன? ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னியை நாடின மனுஷனுடைய வழியுமே. ஹalleluya. ஆமென். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, 3 உண்டு. என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எனக்கு ஆச்சரியமான காரியங்கள் 3 உண்டு. அதுல ஒரு காரியம் ஹalleluya, கழுகின் வழி. அது ஆச்சரியமானது. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கழுகின் வழி அது ஆச்சரியமான வழி. காக்காவை பாக்குறீங்க, காக்கா ஒரு செவுத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கும். திடீர்னு அங்க ஒரு சின்ன வண்டு ஒண்ணு அங்கிங்க ஓடிட்டு இருக்கும். இது ரொம்ப பறந்து நேர போய் அந்த குட்டி பூச்சை பிடிச்சிட்டு ஏதோ பெரிய வீர காரியங்களை செஞ்ச மாதிரி அவர் லுக்குடுவாரு. ஆமென். அப்படி பார்த்து, ஓ நம்மளுக்கு பெரிய ஆகாரம் கிடைச்சிருச்சு. ஆனா நல்ல கவனிங்க, கழுகு அப்படி கிடையாது. ஏய் சின்ன பூச்சி நீ போ, தேவையில்லாதெல்லாம் எனக்கு வேண்டாம். அவர் அமர்ந்து பாப்பாரு, மெதுவா சிறகு அடிச்சு எலும்பும் 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 உயர 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 பறந்து கொண்டே போகும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
உயர உயர பறக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஹalleluya, வசனம் சொல்லுகிறது, கழுகினுடைய வழி அது ஆச்சரியமானது. ஆமென், ஹalleluya. கழுகுக்கு ஆண்டவர் காமிக்கிற வழி அது ஆச்சரியமானது. அது உயர 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 பறக்க 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 செய்கிறது. ஆமென். கழுகு, ஹalleluya, அது ஸ்ட்ராங் ஆனது. ஆமென். அது ஸ்திரமானது. அது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்றது, பறவை. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல கவனிங்க, அது சாதாரணமா போகிறது இல்ல, அது மேல 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 பறக்கிறது. ஆமென், ஹalleluya. நம்ம கேள்விப்படுறோம் அநேக நேரம் ஃளைட்ல கூட கழுகு வந்து இடிக்குது, பருந்து வந்து இடிக்குது, மோதுது என்று சொல்கிறாரு. அவ்வளவு உயரத்துக்கு பறக்கக்கூடியதுதான் கழுகு. ஆண்டவர் என்னையும் உங்களையும் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், கழுகை போல ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க உயர 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 எழும்புகிற பாத்திரமாய் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென், ஹalleluya. கர்த்தர் உங்களை உயர உயர எழும்ப செய்ய போகிறாரு. ஆமென், ஹalleluya. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நான் சிறுமை இருக்கிறேன், நான் குறைவில் இருக்கிறேன், தாழ்வுல இருக்கிறேன், ஆண்டவரே அடிமட்டத்துல நான் இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது கர்த்தருக்காக யார் காத்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய பாதத்துல யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்பி உயர 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 கரங்களை தட்டி உயர உயர பறக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆமென், ஹalleluya, ஹalleluya. நீங்க சொல்லுங்க, நான் சாதாரணமெல்லாம் பறக்க மாட்டேன், நான் சாதாரணமா பறக்க மாட்டேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, நான் சாதாரணமெல்லாம் பறக்க மாட்டேன், காக்கா மாதிரி பறக்க மாட்டேன், குருவிய மாதிரி பறக்க மாட்டேன். நான் உயர பறக்கிறவன், நான் உயர பறக்கிறவன், நான் மேலே ஹalleluya. நான் உயர்ந்த ஸ்தானத்துல நிற்கிறவன். கீழான ஸ்தானங்கள் எனக்கு இல்ல, அடிமட்ட ஸ்தானங்கள் எனக்கு இல்ல, குறைவான ஸ்தானங்கள் எனக்கு இல்ல, ஏழ்மையான கோலம் எனக்கு இல்ல. கர்த்தர் எனக்காய் வைத்தது அது மேலே, அது உயர்வு, அது மேலான காரியம், அது மேன்மைக்குரிய காரியம், அது மகத்துவத்துக்குரிய காரியம். கர்த்தர் உயர்வான காரியத்திற்காகவே என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. சொல்லுங்க, நான் வந்து சும்மா வேஸ்ட் எல்லாம் கிடையாது. சும்மா சாதாரணமான காரியத்துக்கெல்லாம் என் எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஹalleluya. மேன்மைக்குரிய காரியத்தை சுகந்தரிக்கிறதா என் நோக்கம். மேன்மைக்குரிய காரியத்தை சுகந்தரிக்கிறதா ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற தரிசனம். அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ள தேவன். அவர் உங்களை அழைத்த நோக்கம் என்னன்னா, சின்ன காரியத்துக்காக அல்ல, பெரிய காரியத்தை எளிதாய் சுகந்தரிக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆமென், ஹalleluya, ஹalleluya. சின்ன காரியத்தை பார்த்து ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஆமென். அற்பமான ஒரு சாரியாம வாங்கிட்டான். ஆமென், ஹalleluya. இவ சாரிய வாங்கிட்டான், இவ கார வாங்கிட்டான். ஆமென், இவன் வீட கட்டிட்டான். வீணா போனவன் வீட கட்டிட்டான். எனக்கு ஒரு வீடு இல்ல. சே, ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய சிங்காசனத்தை வச்சிருக்கிறாரியா. ஆமென். மாளிகை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அற்பமான காரியத்துக்கு பார்த்து ஐயோ இது எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருச்சே. இல்ல இல்ல இல்ல, உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது அது எப்போதுமே உயர்ந்ததுதான், எப்போதுமே மேன்மையானதுதான். ஹalleluya. 4 பேர் பார்த்து பொறாம படணும். ஐயா தட்ட மாட்டேன்றீங்களா? ஆமென், ஹalleluya. ஏன் வீடு மாத்திரம் வாடகைக்கு போவே இல்ல? இவன் வீட்டுல 10,000 கொடுத்த ஆள் இருக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் பார்க்கிறாரு, 10,000 உனக்கு வேண்டாம்ப்பா, நான் 10 கோடி உனக்கு தரேன். ஆமென், ஹalleluya. சின்ன ஆசீர்வாதம் வேண்டாம். சொல்லுங்க, சின்ன ஆசீர்வாதம் வேண்டாம், பெரிய ஆசீர்வாதம் வேண்டும். ஆமென், ஹalleluya. நம்ம கண்கள் எப்பொழுதுமே நல்ல கவனிங்க, சின்ன காரியத்தின் மேல நோக்கமா இருக்கவே கூடாது. சின்ன காரியத்தை பார்த்து ஆசைப்படாதீங்க. கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய காரியத்தை தரிசிங்க, அதை வாஞ்சிங்க, அதை விரும்புங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, சின்ன காரியத்து மேல ஆசை வைக்காதீங்க,
அற்பமான காரியத்தை விரும்பாதீங்க. அற்பமானது இல்ல. ஹalleluya. கோடா கோடியாய் பெருக செய்கிற தேவன் ஏன் அப்பா. கோடா கோடியாய் உயர்த்துகிறது ஏன் அப்பா. கோடா கோடியை கண்மாலை மேல் நிறுத்துகிறது என் அப்பா. தாம் பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறது அப்பாக்கு விருப்பம். ஆமென். ஹalleluya. ஆகாயத்தில் கழுகின் வழி அது ஆச்சரியமானது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யற காரியம், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறது, அது ஆச்சரியமானது. ஆமென். ஹalleluya. இவனுக்கு என்னப்பா நடந்துச்சு? ஆமென். ஹalleluya. நம்ம கூட இங்க உட்கார்ந்து பீடி சுத்திட்டு இருந்தா என்னப்பா திடீர்னு இப்படி தூக்கி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். விசுவாசமே இல்ல. அன்னைக்கு ஒரு நல்ல ஊழியர் சொன்னாரு மேடையில, ஒரு சகோதரி வந்து அவர்கிட்ட வந்து ஆத்துமாதாயம் பண்ணி, ஆண்டவர் ஏற்றுக்கோப்பா, ரவுடித்தனம் எல்லாம் பண்ணாதப்பா, வேண்டாப்பா, இது வேண்டாமா, விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்களாம். அவருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். என்ன நம்ம ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் அவர் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சார். ரவுடித்தனமா கேவலமா இருந்த வாழ்க்கைய கர்த்தர் மாத்த ஆரம்பிச்சாரு. இப்ப அந்த அம்மா வந்து அவரை பார்க்கணும்னா 3 நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. கர்த்தர் அதே காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வாரு. உங்களை பார்த்து பயப்படுகிற நாட்களை கர்த்தர் கொடுப்பாரு. யாப்பா அவங்க பக்கத்துல நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ சும்மா சாதாரணமானவன் இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, சாதாரணமானவன் இல்ல. நீ லேஸ்பட்ட ஆள் இல்ல. நீ விலையேற பெற்ற பாத்திரம். நீ கணத்திற்குரிய பாத்திரம். அற்பமாய் பார்த்த கண்கள் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும்படியாக கர்த்தர் மாற்றுவாரு. ஆமென். அன்னைக்கு அழகான சாட்சியை சொன்னாங்க. லுங்கி கட்டிட்டு, ஆமென், இந்த தெருவில் நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இந்த ஓரத்துல கல் உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருப்பேன். நல்ல கவனிங்க, எந்த இடத்துல லுங்கி கட்டிட்டு கேவலமா நடந்து போனீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிறதாம்பா இயேசு. ஆண்டவனை மேன்மைப்படுத்துகிறதாம்பா இயேசு. ஆண்டவனை கனப்படுத்துகிறதாம்பா இயேசு. ஹalleluya. எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் செய்யற காரியங்கள் அது ஆச்சரியமா தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை மாற்ற முடியாது. என்ன காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிங்க. ஹalleluya. ஆபகுக் 1:8. Thank you Jesus. ஆபகுக் 1:8. அவருடைய குதிரைகள் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாய் இருக்கும். அவருடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவருடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளை போல் பறந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகை போல பறந்து வருவார்கள். ஆமென். கழுகு இறைக்கு தீவிரிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஹalleluya சொல்றீங்க? கழுகு இறைக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்குது. வெயிட் பண்ணது காத்திருக்குது. காத்திருந்து பாக்குது. நல்ல கவனிங்க, இறை கிடைக்குதுன்னா எப்படி வருது, ஏது வருதுன்னு தெரியாது. வரும், ஹalleluya, எடுத்துட்டு போயிரும். ஆமென். வந்த ஸ்பீட்ல தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை எடுத்துட்டு எப்படி போகுதுன்னு தெரியாது. ஹalleluya. 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 அதே போலதான் நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்க. ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை செய்யுங்க. ஏதாவது ஒன்னு என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும். ஆண்டவர் செய்யற காரியங்கள் அது உங்க வாழ்க்கையில அது தீவிரமாயிருக்கும். ஆமென். ஆண்டவர் எப்படிப்பா நடந்துச்சு தெரியல. எப்படி என் கணவன் மாறினா தெரியல. என் குடும்பத்தில் எப்படி நன்மை வந்துச்சு தெரியல. ஆனா ஆண்டவர் செய்யற காரியங்கள் அது விலையேற பெற்ற காரியங்கள். நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல, நினைச்சு யோசிக்க முடியாத நேரத்துல, நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை செய்யறது அப்பா. ஆமென். ஹalleluya. நல்ல கவனிங்க, சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யவே மாட்டார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் படுத்து தூங்கிட்டு குரட்டை விட்டுட்டே இருப்பேன்.
ஆண்டவர் என் பேங்க் பேலன்ஸ் நிரப்பிட்டே இருக்கணும். நடக்கவே நடக்காது. பக்கத்துல சொல்லுங்க, நடக்கவே நடக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை தீவிரிக்கிற பிள்ளைகள். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக நன்மையை வச்சிருக்கிறாரு. அதை சுகந்தரிக்கிற பாக்கியத்தை உங்க கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரு. வாலிபருக்கு சொல்லுங்க, சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரு. நீ படுத்து தூங்கு, 11 மணிக்கு எந்திரி, 12 மணிக்கு எந்திரி, நோ நோ நோ, ஜெயத்தை பார்க்கவே முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? அப்படித்தானே சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. தூங்குறவங்களை கண்டா எனக்கு ஆத்திரம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் காரியத்தை அப்படிதான்? நான் டெய்லி தூங்குற காரியம், எங்க டாடி தூங்குற காரியம், நான் மிஞ்சு போன ஒரு நாளைக்கு 3.5 இல்லாட்டி 4 மணி நேரம் தான் தூங்குவேன். ஆமென். அதுக்கு மேல நான் தூங்க மாட்டேன். என்னால தூங்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு தூங்குறவங்களை பார்த்தா பிடிக்காது. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இவன் என்ன சொல்றது, இவனுக்கு நைட்டு ப்ராப்ளம் பா, நைட் ஆச்சுன்னா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான்பா அப்படின்னாரு. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு தேவை உழைக்கிற பிள்ளைகள், உற்சாகமா இருக்கிற பிள்ளைகள். ஆமென். உங்க காரியத்துல வாலிபர்னாலும் சரி, யாருனாலும் சரி, உங்க காரியத்துல நீங்க தீவிரமா இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரியம் ஆண்டவருடைய ஊழியம். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வியாபாரம். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல நீ கவனமா இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்துல நான் போராடி ஜெபிக்கணும். நான் போராடி ஜெபிக்கிற ஆண்டவர் என்னை உயர்த்திட்டு வராரு. நீ உன் காரியத்துல போராடு, ஆண்டவர் என்னை உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. நான் மோதி 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 ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. பென்னு கேட்பான், என்ன டாடி எப்போதுமே ஜெபம், ஐ லைக் இட், அதை நான் விரும்புகிறேன், அதனாலதான் ஆண்டவர் என்னை உயர்த்துறாரு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க காரியத்துல நீங்க தீவிரமா இருங்க. ஆண்டவர் அததான் ஆண்டவர் பார்க்கிறாரு. உன்னுடைய கவனம், உன்னுடைய ஈடுபாடு, நீ ஆண்டவருக்கு, நீ உன் காரியத்துக்கு செலுத்துற கவனம், ஆண்டவருக்கு முன்பாய் வைக்கிற காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, கனப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஆண்டு உங்க வாழ்க்கையில செய்யற காரியங்கள் அப்படிதான் செய்வாரு. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி நடந்துச்சப்பா தெரியல. ஆமென். யோசேப்பு பாடுகள் வழியா கடந்து சென்றான். பல பிரச்சனை, பல போராட்டங்கள். குழியில போட்டாங்க, விற்கப்பட்டான். நல்ல கவனிங்க, சிறைச்சாலைக்கு சென்றான். ஆமென். அடிமையா மாறினா. ஆனா அழைத்த தேவன் ஒரு உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. 13 வருடங்கள் போராட்டம். ஆனா ஒரே நாளில் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினாரு. ஒரே நாளில் உயர்த்தி வைத்தாரு. ஒரே நாளில் ஆளும்படியாக, சிங்காசனத்துல ஆளும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சாரு. ஆண்டவர் செய்யற காரியங்கள் அப்படிதான் இருக்கும். தீவிரமா இருக்கும், தீவிரமா இருக்கும், தீவிரமா இருக்கும். உங்க காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிற காரியத்திற்கு உங்க தரிசனங்களை ஒரு நாள் களைச்சு விடாதீங்க, ஒரு நாள் மாத்திடாதீங்க, அதை ஒரு நாள் வீண் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. உங்க தரிசனத்தை, உங்க லக்கை அடையும் வரை ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நல்லா, ஆமென், நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நொடி பொழுதும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றுறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பெரிய ப்ராசஸ் நடக்கவே இல்லை, பெரிய காரியங்கள் நடக்கவே இல்லை, ரொம்ப டைம் எடுக்கல. நல்ல சுவையுள்ள திராட்சரசம் 12 மணி நேரம், 24 மணி நேரம், 56 மணி நேரம் இல்ல. ஆனா ஒரே செகண்ட்ல சுவையுள்ள திராட்சரசத்தை என் அப்பானால கொடுக்க முடியும். உங்க வாழ்க்கையில சுவையுள்ள திராட்சரசத்தை, தண்ணீரின் என்ற வேதனையை மாற்றி ஆனந்த களிப்பு, சுவையுள்ள வாழ்க்கையை கர்த்தரால கொடுக்க முடியும். ஒரே நொடி பொழுதும், ஒரே நொடி, ஒரே நிமிஷம். ஆமென். ஆண்டவர், இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கவே மாட்டேங்குதுப்பா. ஆண்டவர், விமோச்சனமே இல்லை. ஆண்டவரே, வாழ்க்கையில செழிப்பே இல்லை.
ஆண்டவர் இந்த பிசினஸ் நடக்க மாட்டேங்குது, இந்த காரியத்துல விடுதலை உண்டாகல ஆண்டவர், நான் கட்டப்பட்டு இருக்கிற வேதனையில் இருக்கிற கண்ணீரின் அனுபவத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுதும் ஹalleluya மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு. நீங்க சொல்றீங்க என் வாழ்க்கையில எல்லாமே மரிச்சு போச்சு ஆண்டவரே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எல்லாம் மரிச்சு போச்சப்பா, என் வாழ்க்கையில எல்லாம் குறைவுபட்டு போச்சு ஆண்டவரே. ஹalleluya நான் வேதனையில் இருக்கிற. நல்ல கவனிங்க, அந்த மார்த்தாளுக்கு நம்பிக்கை இல்ல ஆண்டவரால செய்ய முடியும்னு. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நாரும் ஆண்டவரே, சொல்லுங்க நாரும் ஆண்டவரே. நாத்தம் தாங்க முடியாது ஆண்டவரே. 3 நாள் ஆயிடுச்சுப்பா. அவளுக்கு விசுவாசமே இல்ல, அவளுக்கு நம்பிக்கையே இல்ல. கரெக்டா தானே சொல்றேன்? நம்பிக்கையே இல்ல. ஆமென். ஹalleluya. நீங்க நம்பிக்கைய இழந்து போய் இருக்கிற சமயத்துல ஆண்டவர் உங்களை தேடி வருவாரு. ஏய் ஓ லாசர் எழும்பு. அவ்வளவுதான். மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிர்ப்பித்தார். உங்க வாழ்க்கையில மரித்து கிடக்கிற, செத்து கிடக்கிற, வேதனையில கிடக்கிற, நாரி கிடக்கிற எந்த காரியமானாலும் சரி, என் இயேசுவால அதை உயிர்ப்பிக்க முடியும், அதை உயிர்ப்பிக்க முடியும், அதை தூக்கி எடுக்க முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியும். ஆமென். எத்தனை பேர் எடுத்துக்கொள்கிறீங்க? என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வாரு, என் வாழ்க்கையில தாமதித்த காரியங்கள் ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. வெகு நாட்களாய் காத்திருந்து பெற்றுக் கொள்ளும் பொழுது அது விலையேற பெற்ற பாத்திரமாய் பார்ப்பீங்க. ஆமென். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டேன், ஆண்டவர் உங்க கையில கொடுக்கும் பொழுது அது உங்க இருதயத்தை பூரிக்க கூடியதா இருக்கும். இருதயம் பூரித்து ஆண்டவரை துதிக்க கூடியதா இருக்கும். ஆண்டவர் செய்வாரியா? சொல்லுங்க, ஆண்டவர் செய்வாரு. என் அப்பா செய்வாரு, என் அப்பா செய்வாரு, என் அப்பா செய்வாரு, இயேசு செய்வாரு, இயேசுவால கூடும். ஆமென். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஆமென். ஒரு அன்பான சகோதரர், எனக்கு தெரிஞ்ச சகோதரர், அவர் நல்ல படிச்சு ஒரு டாக்டர்னா மெடிக்கல் டாக்டர் இல்ல, பை என்ன சொல்றது, ஹானர்ட் டாக்டர். நல்லா கவனிங்க. அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருந்தார். சாஃப்ட்வேர் கம்பெனி. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில பயங்கர நஷ்டமாய் பயங்கர ஃபால், ஒன்றுமே இல்லாம போயிட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, நல்ல புத்தகங்களை எழுதுவாரு, நல்ல புக்ஸ் எல்லாம் எழுதுவாரு. அப்ப அவர் ஒரு புக், ஏற்கனவே நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு புக் எழுதி இருக்கிறாரு, ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ. ஆமென் அப்படின்னு ஒரு புக் எழுதி இருக்கிறாரு. இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு, ஆனா புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணாரு, இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர்ல நெட் மூலமா புக் எல்லாம் வாங்கலாம். அப்படி அந்த காரியத்துல அமேசான் இதுல அந்த புக்கை சேல் பண்ணாரு. அந்த புஸ்தகம் ரொம்ப அருமையான புஸ்தகமா இருந்துச்சு. ஏராளமான ஆட்டத்தை வாங்கினாங்க, ஏராளமா வாங்கினாங்க. நல்ல கவனிங்க, அந்த ஒரு புத்தகத்தை வச்சு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு. இதுக்கு கை தட்டாதீங்க, இப்ப சொல்ல போறேன் கவனிங்க. 10 லட்சம் ரூபாய். ஒரு வருஷம் ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு, அந்த புஸ்தகத்தை வச்சு 10 லட்சம் ரூபாய் வருது. இவர் என்ன பண்ணாரு, அந்த 10 லட்சம் ரூபாய வெறுமையான வாழ்க்கை, ஒண்ணுமே இல்ல, சாப்பிட கூட கடன் வாங்கி தான் சாப்பிடணும். அந்த 10 லட்சம் ரூபாய் நேரா கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இதுல இன்வெஸ்ட் பண்ணாரு, குறிப்பிட்ட காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணாரு. நல்ல கவனிங்க, அந்த 10 லட்சம் ரூபாய் ஒரே வருஷத்துல 10 கோடியா கர்த்தர் மாற்றி கொடுத்தாரு. இதுதானா? ஹalleluya. நல்ல கவனிங்க, ஆண்டவர் செய்யற காரியங்கள் அது எப்பொழுதுமே அது தீவிரமா இருக்கும். ஆமென். ஹalleluya. அது தீவிரமா இருக்கும். எப்படி நடந்தது? ஒரு வருஷத்துக்கு முன்பா கடன் வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 10 கோடிக்கு அதிபதியாய் கர்த்தர் வைத்து வச்சாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படி செய்வாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படி செய்வாரு. உங்க பிரச்சனையை மாற்றுவாரு, உங்க கண்ணீரை துடைப்பாரு, உங்க வாழ்க்கையில ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுவார். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா கிருபை செய்வார். ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல சத்தமா கரங்களை தட்டி ரிமாமா ஷண்டலே ரிமாமா. ஒருபோதும் கைவிட மாட்டார் இயேசு.
இயேசு ஒருபோதும் தமது ஜனங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் விலகிட மாட்டார். இயேசு ஒருபோதும் தமது ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி அடுத்தது வாசிங்க சங்கீதம். ஆமென். 103:5 வாசிங்க. சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. வயது திரும்ப வால வயது போல் மாறுகிறது. ஆமென். ஹalleluya. நல்ல சந்தோஷமா ஹalleluya. நல்ல சந்தோஷமா ஹalleluya. நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் மாறுகிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இழந்த காரியத்தை, எந்த காரியத்துல தோத்து போனீங்களோ, எந்த காரியம் உங்களை விட்டு கைவிட்டு போச்சோ, அந்த காரியத்தை ரெட்டிப்பாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவாரு. கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்ல. ஹalleluya. வால வயது போல மாற்றுகிற தேவன். ஆமென். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப. ஆமென் சொல்லுங்க. திரும்ப திரும்ப. ஹalleluya. ஆமென். திரும்ப என்று சொன்னால் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகிறோம், தள்ளப்படுறோம். ஆமென். திரும்ப கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. திரும்ப கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துகிறாரு. திரும்ப கர்த்தர் என்னை உயர்த்துகிறாரு. திரும்ப உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை நிறுத்துகிறாரு. திரும்ப 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 உயர்த்துகிறாரு. கழுகை பற்றி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஹalleluya. கழுகின் வயது 70க்கு மேல, 70 and above. ஆமென். குறிப்பிட்ட வயது 40 வயது வரும் பொழுது கழுகு தன்னை ரெஸ்டோர் பண்ண, புதுப்பிக்கும்படியாக செல்லுகிறது. ஆமென். ஹalleluya. அதுக்கு மேல 40 வயசுக்கு மேல கழுகு பறக்க முடியாது. அந்த சிறகுலாம் ரொம்ப வெயிட் ஆயிரும், வீக் ஆயிரும், அது பலவீனப்பட்டு போகும். அப்போ 2 காரியங்கள் கழுகோட வாழ்க்கையில செய்யும். ஒன்னா, கழுகு என்ன பண்ணும்? 40வது வயதுல சாப்பிடாம இருந்து செத்து போகும். ஆமென். அப்படி இல்லையா, அடுத்த காரியம் என்ன பண்ணும்னா, அதை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கழுகு செல்லும். ஆமென். ஹalleluya. புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கழுகு செல்லும். அப்ப கழுகு என்ன பண்ணுது? புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது கழுகு தான் இருந்த சூழ்நிலையை விட்டு, ஆமென், தான் இருந்த அந்தஸ்தை விட்டு, தான் இருந்த காரியத்தை விட்டு, சுகபோகமாய் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கழுகு என்ன பண்ணுது? பாடுகளுக்கு நேராக செல்லுகிறது. ஆமென். என்ன பாடு? ஹalleluya. நல்ல கவனிங்க. கழுகுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறகு அது என்ன பண்ணுது? நேரா போய் உயரமான மலையில போய் அமருது, உட்கார்ந்துக்குது. உயரமான மலையில போய் அங்க போய் ரெஸ்ட் ஆயிருது. இருக்க கொஞ்சம் சாப்பாடு, நல்ல கவனிங்க, இருக்க கொஞ்சம் சாப்பாடை வச்சு உயரமான இடத்துல போய் உட்கார்ந்துக்குது. உட்கார்ந்த கழுகு என்ன பண்ணுது? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரக்கைய அது பிக்குது. கொடுக்கப்பட்டிருக்கிற ரக்கை என்ன பண்ணுது? பிக்குது. அந்த ரக்கையை பிக்கும் பொழுது வலி உண்டு, அளவு பாடு உண்டு, பிரச்சனை உண்டு. நல்ல கவனிங்க. இவ்வளவு நாட்கள் நல்ல ஜாலியா எல்லா கழுகு கூட ஒன்னா இருந்துச்சு. இப்ப எல்லா கழுகு யோசிக்குது, இந்த குறிப்பிட்ட கழுகு அது ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருந்துச்சு, எங்க போச்சு? ஆளை அட்ரஸ் இல்லாம போயிருச்சே. இவ்வளவு நாள் சபை சபைன்னு ஓடிச்சே, கிறிஸ்துவின் சேனை கிறிஸ்துவின் சேனை போச்சு, இப்ப எங்கப்பா போச்சு? ஆளை காணமே. மத்த கழுகு எல்லாம் யோசிக்குது, எங்கப்பா போச்சு அந்த கழுகு? சபை சபன் ஆண்டவர் ஆண்டவர் ஓடிச்ச, இயேசு இயேசு ஓடிச்ச, நல்லவர் நல்லவர் ஓடிச்ச, ஆளை காணாம போயிருச்ச. ஆமென். தூஷணமான வார்த்தைகளை கேட்க நேரிடும். ஆமென். பாடுகள் நிறைந்த அருவருப்பான வார்த்தைகளை கேட்க நேரிடும். ஹalleluya. இல்லாம போயிட்டாயா, கொடி கட்டி பறந்தாயா, இப்ப ஆள் அட்ரஸ் இல்லையா, எங்க போனானே தெரியலையா.
என்ற வார்த்தைகளை நீங்க கேட்பீங்க. ஆனா நல்ல கவனிங்க, ஹalleluya, அந்த கழுகுக்கு தெரியல இந்த கழுகு உருவாகி கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு தெரியல. கிறிஸ்துவின் சேனை ஆலயத்துக்கு வந்த நீ கழுகு உருவாகி கொண்டிருக்கிறாய். கழுகை போல நீ உருவாகி கொண்டிருக்கிறாய். ஆமென். ஹalleluya, ஹalleluya. பெயிண்ட், ஹalleluya, வலி நிறைந்த ஒரு சூழ்நிலை, பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. தன்னுடைய சிறகுகளை பிரிக்கும் பொழுது சும்மா அது ஐஸ் வச்ச மாதிரி இருக்குமா? அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? என்ன அனஸ்தீசியா கொடுத்தா பிக்குது? கேளுங்க, அனஸ்தீசியா கொடுத்தா பிக்குதுன்னு. இல்லாட்டி மயக்க மருந்து ஒவ்வொரு சிறகுக்கும் போட்டா பிக்குது? இல்ல, ஒவ்வொரு சிறகுகளை பிக்கும் பொழுது வலி வேதனை உண்டு. அந்த பாதையில தான் நீங்க நடந்து வரீங்க, அந்த காரியத்துல தான் நீங்க நடந்து வரீங்க. நல்ல கவனிங்க, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். நீங்க வேதனையின் வழி பாதையில நடக்கும் பொழுது நல்ல கவனிங்க, கண்ணீரின் பாதையில நடக்கும் பொழுது, வேதனையின் பாதையில நடக்கும் பொழுது ஒரு நாளும் இயேசு அப்பாவை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. தேவையில்லாத காரியத்துல, அருவருப்பான காரியத்துல, தூஷிக்கிற காரியத்துல ஒரு நாளும் இறங்கி விடாதீங்க. ஆமென். ஹalleluya. கழுகு மரத்து மேல போய் உட்கார்ந்துக்குது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. குறைவின் பாதையில நடக்கும் பொழுது ஹalleluya, ஹalleluya, கழுகு தான் வெளியே வர முடியாது, வெளியே தலை காமிக்க முடியாது. ஏன்னா பிராய்லர் கோழி மாதிரி நின்னுட்டு இருக்கு. அப்படி நேர சிக்கன்ல பொரிச்சு எடுத்துற மாதிரி நின்னுட்டு இருக்கு. இல்ல, வெளிய பார்த்தா அசிங்கம். ஹalleluya. உங்க நீங்க அனுபவிக்கிற பாடு, பிரச்சனை நல்ல கவனிங்க, அது ஒன்றொன்றும் உங்களை தூய்மைப்படுத்துகிறதா இருக்கிறது, உங்களை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது, உங்களை பக்குவப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்க பாட அனுபவிக்க ஆண்டவரே, நான் பிரச்சனையை அனுபவிக்கிற, போராட்டத்தை அனுபவிக்கிற, வேதனையை அனுபவிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. நீங்க ஆண்டவரோடு ஒப்புரவாகிற நேரம், அது ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுகிற நேரம், ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற நேரம். தேவையில்லாத காரியத்தை, விட முடியாத காரியத்தை, அந்த நேரம் உங்களை விட்டு எப்படி போகுது, ஏது போகுதுன்னு தெரியாது. ஹalleluya. ஆண்டவர் விரும்பாத காரியம் வெளியே போகுது. ஹalleluya. நல்ல கவனிங்க, பிரச்சனையை சந்திக்கிறேன், பாடுகளை சந்திக்கிறேன், எல்லாம் கரெக்ட். ஹalleluya. நீங்க பிரச்சனை நடுவுல, போராட்டத்தின் நடுவுல நிற்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை, ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஆமென். ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஆண்டவரை தேடுறதை விட்டுறாதீங்க. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும், இருதயத்தை துக்கப்படுத்துகிற அவமானங்கள் வரும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்காய் கொடுத்திருக்கிற பரிசுத்தத்துல நீங்க நிலைச்சிருக்கும் பொழுது ஹalleluya, ஆச்சரியமான உயர்வுக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹalleluya. கொஞ்சம் அந்த பரிசுத்தத்துல கொஞ்சம் நம்ம விழுந்துட்டோம் வைங்களேன், பிராக்டிகலா சொல்றேன், உடனடியா பிசாசு என்ன பண்ணுவான்னா நேரா உங்க இருதயத்தை பிடிச்சிருவான். ஆமென். ஹalleluya. என்னப்பா பிரச்சனை? இன்னைக்கு உட்கார்ந்து நல்ல சினிமா பார்ப்போம், டபக். என்ன பிரச்சனை? இன்னைக்கு தண்ணி அடிப்போம். என்ன பிரச்சனை? இன்னைக்கு சிகரெட் குடிப்போம். யாரு கேப்பா? வாழ்வே மாயம். ஆமென். இன்னைக்கு ஒரு நாள் தம் அடிப்போம், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம தண்ணி அடிப்போம். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஒரு நாள் கெட்ட வார்த்தை, இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா ஊர் சுத்துவோம். ஆமென். பாடுகள் பாதையில நீங்க நடக்கும் பொழுது, பிரச்சனையின் பாதையில நடக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்காய் கொடுத்திருக்கிற பரிசுத்தத்துல வைராக்கியமா இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வைராக்கியமா இருங்க. ஆண்டவருக்குரிய காரியத்துல வைராக்கியமா இருங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியத்துல வைராக்கியமா இருங்க. அவர் அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறாரு.
ஆமென். ஹalleluya. கழுகு 40 வயதுல கடந்து செல்லுது. ரெக்கையெல்லாம் பிக்கப்படுகிறது, பாடுகள் அனுபவிக்குது, வேதனை கழுகு வெளியே வராது. கழுகு திருப்ப எப்ப வெளியே வருதுன்னா 150 நாட்களுக்கு பிறகு வெளியே வருகிறது. எத்தனை நாட்களுக்கு பிறகு? பக்கத்துல சொல்லுங்க 150. சத்தமா சொல்லுங்க 150. பக்கத்துல தட்டு தட்டி சொல்லுங்க 150. ஆமென், ஆமென். அதுக்குள்ள அவங்க எல்லாம் பிளான் போட்டுட்டாங்க. யாரு? அந்த மத்த கழுகு எல்லாம் நிக்கிறார்ல. ஹேய், ஏன் நம்மளுக்கு கொள்ள லாபமியா? ஆமென். அடிச்சு ஆளை காலி பண்ணி வெளியே அனுப்பிட்டோம்ல. இனிமேல் அத்தனையும் நம்ம மொத்தமா சுருட்டிட்டு போக வேண்டியதான். அந்த கழுகு எல்லாம் பிளான் போட்டுருச்சு. இந்த பையன் இனிமேல் வரவே மாட்டான், இவன் தலை தூக்கவே மாட்டான். எல்லாம் பிளான் போட்டு சும்மா ஜெகஜோதியா 150 நாள் கழிச்சு இவன் எங்க வர போறான்? இவன் அவ்வளவுதான், போட்டி ஆயிட்டான். ஆமென். அந்த கழுகு எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கு. ஹேய், இப்போ ஒரு கழுகு பிறக்கட்டுது. ஏய், கரையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்போ ஒரு கழுகு வெளியே வருது. நல்ல கவனிங்க. பழைய கழுகு மாதிரி இல்ல, பலவீனமான கழுகு மாதிரி இல்ல, அழுக்கு பாண்ட மாதிரி இல்ல, குளிக்காத பாண்ட மாதிரி இல்ல. இப்ப வெளிய வர கழுகு அது யூத ராஜ சிங்கத்தோடைய பலத்தை பெற்ற கழுகு, பலனுள்ள கழுகு. அந்த கழுகு உயர 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 சொல்லு, நல்லா உயர உயர. ஆமென். அந்த கழுகு எல்லாம் பாக்குது, இவன் யாருடா புதுசா நம்ம ஏரியாக்கு வந்திருக்கான்? ஆமென். சொல்லுங்க, இவன் யாருடா புதுசா நம்ம ஏரியாக்கு வந்திருக்கான்? நம்ம வியாபாரத்துக்கு இவன் யாருடா புதுசா வந்திருக்கான்? ஆமென். ஏய், இவனை அடிச்சு காலி பண்ணிர வேண்டியதான் சொல்லி எல்லாம் பிளான் போடுவாங்க. ஆமென். நீ அடிச்சு காலி பண்ணிர வேண்டியதான் பிளான் போடுவாங்க. நல்ல கவனிங்க. உன்னை அடிக்கிறதுக்கு பின்னாடி வருவாங்க, உன்னை அடிக்கிறதுக்கு பின்னாடி துரத்துவாங்க. பின்னாடி துரத்தி உன்னை எப்படியாவது அடிக்கணும் வருவாங்க. உனக்கு விரோதமா மந்திரம் செய்வாங்க, செய்வினை செய்வாங்க, பூஜையை செய்வாங்க, எந்த நாசமான காரியங்கள் உண்டோ அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த கழுகு 5 மாசம் காத்திருந்து ஆண்டோடைய பாதத்துல விடு. இது உயர 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 உயர. கையை தட்டுங்க. இது உயர உயர எழும்புகிற கழுகு. நீ உயர உயர எழும்புகிற கழுகு. பாடுகளை அனுபவிச்ச, பிரச்சனைகளை அனுபவிச்ச, தோல்விகளை அனுபவிச்ச, அவமானத்தை அனுபவிச்ச, கடனை அனுபவிச்ச, சிறுமை அனுபவிச்ச, எல்லாத்தையும் இழந்து போன, ஒன்றுமில்லாம மாறி போன. ஆனா நான் இப்ப அப்படி இல்ல. எல்லாத்தையும் ரெட்டி பரிவானுகள், ரெட்டிப்பான நன்மை வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாய் வயது திரும்ப. நல்ல கையை தட்டி வாழ வயது போல மாற்றி சிங்காசனத்துல உயருகிற, பரலோகத்துல உயருகிற, பூமியில உயருகிற கழுகாய் கர்த்தர் உன்னை மாற்றுவது. கரங்களை தட்டி ஆமென், ஆமென். யோசேப்பை எல்லாருமே யோபு எல்லாருமே அப்படித்தான் நினைச்சாங்க. ஆமென். சங்கீதம் யோபு 3:26. ஆமென். எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. ஆமென். ஹல்லேலூயா. யோபு நடந்து வந்தா மடிச்சிருக்கிற வேஷ்டியை கீழே விட்டு வந்தன செலுத்துவாங்க. இப்ப யோபு நடந்து போனா காரி துப்புறாங்க. அதே பாதையில தான் நான் நடக்கிறேன் ஆண்டவரே, அதே வேதனையில தான் நான் நடக்கிறேன் ஆண்டவரே. உயர்ந்திருக்கப்போ எத்தனையோ பேருக்கு நான் உதவி செஞ்சேன், எத்தனையோ பேர் எனக்கு மரியாதை கொடுத்தாங்க,
எத்தனையோ பேர் என்னை காணப்படுத்தினாங்க. ஆண்டவரே உதவி செஞ்சு இப்ப நான் வெக்கத்தை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே, வேதனை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே, சிறுமையை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே, பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விமோச்சனம் இல்லை ஆண்டவரே. நல்ல கவனிங்க, கடைசி அதிகாரம் 42 ஆமென். thank you Jesus. 2ஆம் வசனம் வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், வல்லமை உள்ள தேவன். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படுவதில்லை. சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. யோபுக்கு இருந்த ஆசீர்வாதத்தோட திரும்ப யோபு வரும்பொழுது எல்லாமே டபுள் போர்ஷனா இருந்துச்சு. எல்லாமே என்னது என்ன இது எல்லாமே டபுளா இருந்துச்சு. பக்கத்துல சொல்லுங்க, டபுள் அனாயிண்டிங். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யற காரியங்கள் அது இரட்டிப்பான ஆசீர்வாதம், அது இரட்டிப்பான மேன்மை, அது இரட்டிப்பான உயர்வு, அது இரட்டிப்பான கனம். ஆமென். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட ஊழியர் ஒரு அம்மா, ஆமென், நல்ல வல்லமையா ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சொல்லி நினைக்கிறேன். நல்ல பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. திடீரென்று நான் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற மனுஷனோட ஒரு தொடர்பு, பெரிய ஊழியம், பயங்கர மிராக்கிள்ஸ். பஸ்ல ஏறும் பொழுதே அற்புதம் நடக்கும். இந்த மீட்டிங்காக வரணும்னாலே அங்க அற்புதம் நடந்துரும். திடீரென்று ஒரு தோல்வி, ஊழியம் குறைஞ்சு போச்சு, அற்புதமே நடக்கல, ஆட்கள் வர குறைஞ்சிட்டாங்க, எல்லாமே போச்சு. ஒரு நாள் அந்த அம்மா, ஏன் இப்படி என் வாழ்க்கை மாறிச்சு? ஆண்டவர் கேட்டாரு, உன்னைய நான் எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருந்தேன், எவ்வளவு வல்லமையா உன்னை பயன்படுத்தி, எத்தனை கிருபைகளை, எத்தனை வரங்களை உனக்கு கொடுத்தேன். ஏன் என்னுடைய அன்பை விட்டு நீ பிரிகிற? ஏன் என்னுடைய அன்பை விட்டு பிரிந்து போகிற? உன்னால எப்படி முடிந்தது? ஆமென். வெரி நெக்ஸ்ட் டைம் அந்த அம்மா முடிவு பண்ணுச்சு, ஆண்டவரே இந்த அன்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவர் இந்த மனுஷனோட உள்ள தொடர்பு எனக்கு வேண்டாப்பா, இந்த ஸ்நேகத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, இதை நான் புறம்பே தள்ளுகிறப்பா, இது எனக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டோட பாதத்தில் அர்ப்பணிச்சாங்க, ஆண்டோட பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, பழைய மினிஸ்ட்ரியோட ஆண்டவர்ட்ட ஒப்புரவாய் வந்து அந்த அம்மா ஊழியம் செய்யும் பொழுது எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ அற்புதங்கள், மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து அந்த தாயாரை ஆண்டவர் கனப்படுத்தினார். அது மூலமா வந்தவர் தான் பெனியன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வாழ வயது போல மாற்றுகிற தேவன். உங்களுக்குரிய காரியத்தை ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. ஆமென். ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. ஆண்டவரை நான் குறைவா பார்க்கிறேன், சிறுமையை பார்க்கிறேன், என் வியாபாரம் செழிக்கவே இல்லை, ட்ரையா நான் போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, வெறுமையா போயிட்டு இருக்கிறேன், எல்லாத்துலயும் ஃபால பார்க்கிறேன் ஆண்டவரே. நல்ல கவனிங்க, நேரா போங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போங்க, ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிங்க, ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. 5 மாசத்துல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான அற்புதத்தை செய்து இயேசுவே தெய்வன், இயேசுவே தெய்வன் என்பதை உங்க வாழ்க்கையில அவர் நிரூபிப்பது அது நிச்சயம். இந்த கைத்தட்டலாம் பத்தாது. சொல்லுங்க, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, ஹல்லேலூயா, கழுகுக்கு சமமாய் என் வயது திரும்ப அவர் வாழ வயது போல என்னை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. Thank you Jesus. உபாகமம் 32:11 வாசிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஹல்லேலூயா.
கழுகு தன் கூட்டை களைத்து, ஆமென், தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, ஆமென், ஹல்லேலூயா. கூடு களைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். நல்ல ஹல்லேலூயா, ஆமென், சத்தமா ஹல்லேலூயா. கூடு களைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது உபத்திரவத்தின் காரியம். ஆண்டவரே, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஜாலியா இருந்தேன், திடீர்னு நினைச்சு பார்க்காத நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஆண்டவரே, இப்படி ஒரு போராட்டம் அப்பா, இப்படி ஒரு வேதனை ஆண்டவரே, இப்படி ஒரு பாடுகளுக்குள்ளாய் நான் கடந்து செல்கிறேன் ஆண்டவரே, நான் நினைச்சே பார்க்கல. ஆமென். கூடு களைக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. குஞ்சு யோசிக்கே, நான் உன் புள்ளப்பா, நீதான கூட கட்டுன, நீ எதுக்கு களைக்கிற? ஆமென். நீதான இந்த கூட கட்டுன, நீதான என்னை பெத்த, நீதான என்னை வளர்த்த, இப்ப நீ எதுக்கு என்னை களைக்கணும்? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூடு களைக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்க அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரு. அடுத்த நிலைமைக்கு நீங்க போறீங்க. அடுத்த நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறாரு. கழுகை பற்றி இன்னொரு காரியம் சொல்றேன். கழுகு வேக வேகமா வருது, கூடலாம் பிச்சு எடுக்குது. குஞ்சுகள்லாம் யோசிக்குது, ஏ இப்படி பண்ற? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். குஞ்சுகள்லாம் வேகமா கீழே, ஐயோ சாக போறோம், ஒண்ணுமில்லாம போறோம், சுக்குநூறாக போறோம், இதோட காலியாக போறோம், வேகமா கீழே நோக்கி வருது. ஆமென். அந்த நல்ல கழுகு என்ன பண்ணுது தெரியுமா? தன்னுடைய சட்டையை விரிச்சு, ஹல்லேலூயா. நீ கீழே விழுக மாட்ட, நீ விழுந்த ஆண்டவருக்கு மேலதான் விழுவ, நீ ஆண்டவருக்கு மேலதான் விழுவ. நீ தரையில போய் நாசமாக மாட்ட, நீ செத்து போக மாட்ட, நீ அழிஞ்சு போக மாட்ட, நீ ஒண்ணுமில்லாம போக மாட்ட. உன்னை கொல்லும்படி வரலாம், ஆனா உன்னை தொட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சட்டையை விரிச்சு அத்தனை குஞ்சுகளையும் மொத்தமா தூக்கிட்டு போகுது. ஏ அப்பா, இது பேயின்னு நினைச்சோம், இது பரவாயில்ல, இது நல்ல அம்மா, இது நல்ல அப்பா அப்படின்னு குஞ்சு சந்தோஷமா ஜாலியா பிளைட்ல பறக்கிற மாதிரி ஜாலியா போகுது மேல. இப்ப மேல மேல போறோம். கூடு கீழே தானப்பா இருந்துச்சு, நம்ம இப்ப மேல போறோம். குஞ்சுகள்லாம் நினைக்குது, நினைச்சு போது டபக்குன்னு சட்டையை மூடிருச்சு. ஆமென். இப்ப என்னாச்சு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா கொஞ்சம் அடி, இப்ப மேல இருந்து கீழே விழுந்தா அட ஒண்ணு இல்லாம போன கழுக, எதுக்கா இவ்வளவு தூரம் என்னை தூக்கிட்டு வந்த? இப்படி மேல தூக்கி கொள்ளவா என்னை கொண்டு வந்த? அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே, இதுக்கப்பா என்னை அழைச்சிங்க, இதுக்கப்பா சபைக்கு என்னை கூட்டு வந்தீங்க, இதுக்கப்பா ரட்சிப்பை கொடுத்தீங்க, ஆண்டவரே மேல இருந்து நான் சாகவாப்பா என்னை அழைச்சிங்க சொல்லாதீங்க. ஆமென், சொல்லாதீங்க. நல்ல கவனிங்க. அந்த கழுகு திருப்பி, ஹல்லேலூயா, குஞ்சுகள் கீழே விழும்போது திருப்பி வருது, திருப்பி வந்து சட்டைகளை விரிச்சு, ஹல்லேலூயா, குஞ்சுகளை உயர 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 உயர, சொல்லுங்க, எப்பா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. நினைச்சு முடிக்குமோ இன்னும் மேல போகுது. அம்மா அம்மா, அப்பா அப்பா, டாடினா டாடி, ஓ லவ்விங் ஃபாதர், உமா உமா உமா. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப மேல கூட்டிட்டு போய் திருப்பி என்ன பண்ணுதுன்னா டபக்கு சட்டையை மூடிடுச்சு. ஹல்லேலூயா. இப்பதான் அந்த குஞ்சு என்ன பண்ணுது? அது பறக்க பாக்குது. கீழே வருகிற நேரத்துல அது பழகிருச்சு, பறக்கிறது பழகிருச்சு.
இனிமேல் ஹalleluya அது தேவையில்லை. ஹalleluya இனிமேல் அந்த கழுகு பறக்கும் பறக்கும் உயர எழும்பும். இனிமேல் பாடு இல்ல, இனிமேல் கைவிடப்பட்ட சூழ்நிலை இல்ல, இனிமேல் புறக்கணிப்பு இல்ல, இனிமேல் ஒண்ணு இல்லாம போவது இல்ல, இனிமேல் சாவது இல்ல. இனிமேல் நான் வந்து கர்த்தருக்காக உயர 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 எழும்புகிற பறக்கிற கழுகாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பாடு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டங்கள் வரும் பொழுது நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களை பயிற்றுவித்து, உங்களை சீர்படுத்தி, உங்களை செம்மைப்படுத்தி இன்னும் உயர ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹalleluya. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 5000 ரூபாய் பிசினஸ், ஒரு மாசத்துக்கு 10000 ரூபாய் பிசினஸ், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பிசினஸ். ஆனா இனிமேல் அப்படி இல்ல. கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் கோடா கோடியாய் கோடா கோடியாய் வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆண்டவர் உங்களை உயர்த்தி 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 செல்வதற்காக தான் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம். ரிமா ஷாண்டா லெகதியே ஹalleluya. நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி நடத்திடுவே, உன்னை உயர்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி மகிழ்ந்திடுவே. நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி நடத்திடுவே, உன்னை உயர்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி மகிழ்ந்திடுவே. நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி நடத்திடுவே, உன்னை உயர்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி சொல்லுங்க, கிருபை 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 உயர்த்தி தேவ கிருபை மகிமை 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 வல்லமை தேவ. சீவனோடு பாடுங்க. கிருபை 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 பரிசுத்த தேவ கிருபை மகிமை 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 வல்லமை தேவ மகிமை. பாடு. ஆமென். நான் தான் மறந்துட்டேன், இவங்களுமா மறக்கிறது. வெரி பேட். ஓகே, ஹalleluya. thank you ஜீசஸ். அடுத்து என்னது? சோர்ந்து போன உனக்கு புதிய கிருபை தந்திடுவே, உன்னை தாங்கி நடத்தி படுத்தி. சோர்ந்து போன கிருபை தந்திடுவே, உன்னை தாங்கி நடத்தி மேன்மைப்படுத்தி. 1 2 3 4 கிருபை 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 பரிசுத்த தேவ கிருபை மகிமை 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 வல்லமை தேவ ஷமரபரியா தரபோ கிருபை ரிகதர கதரே பரிசுத்த தேவ கிருபை ஷண்டல கதரே மகிமை 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 வல்லமை தேவ மகிமை. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி. ஆமென். அடுத்தது வாசிங்க. ஹalleluya. ஆமென். thank you jesus. hallelujah. ஆமென். hallelujah. thank you jesus. hallelujah. ஆமென். நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை அதுல சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அவரோடு ஆமென் பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க? ஆமென். பாடு பிரச்சனை, ஆண்டவரால எனக்கு பிரச்சனை. ஆண்டவரே ஏசு கிறிஸ்து என்று சொல்லுகிறனால, ஆண்டவரே நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறனால, ஆலயத்துக்கு போறதுனால, ஊழியத்துக்கு போறதுனால நான் பிரச்சனையை அனுபவிக்கிறேன், பாடுகள் அனுபவிக்கிறேன். நல்லா கவனிங்க, அவரோடு நீங்க பாடுகளை சகிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, அவரோடு நீங்க ஆளுகிற பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாரு. நீங்க ஒரு நாள் ஆளுவீங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஒரு நாள் நீங்க ஆளுவீங்க. ஒரு நாள் நீங்க ஆளுவீங்க. ஒரு நாள் நீங்க ஜெயத்தோட ஆண்டவர் துதிப்பீங்க.
ஜெயத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. ஆக்கிலா பிரிஸ்கிலா பவுல் சொல்லுகிறாரு, என்னோடு இவர்கள் பாடுகளை பட்டால் சிலுவை சுமந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவரோடு பாடு சகிக்கிறதுல, சிலுவையை சுமக்கிறதுல ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஒரு கலசம் தண்ணிக்கு கூட நிச்சயமா பலன் உண்டு. ஹல்லேலூயா. பாடுபடுற உங்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. ஆமென். கண்ணீர் வடிக்கிற உங்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டாரு. அவரோடு நீங்க ஆளுகை செய்வீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாரு. ஆண்டவரே, ஊழியத்து நிமித்தமா பாடு, ஆண்டவரே, ஊழியத்து நிமித்தமா குறைகள் அனுபவிக்கிற அன்பான சகோதரரே, ஒரு நாள் நீங்க ஆண்டவரோடு சேர்ந்து ஆளுகை செய்கிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அடுத்தது வாசிங்க. Thank you Jesus. Hallelujah. சீக்கிரமா முடிக்கிற. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார். ஆமென். நடந்தாலும் சோர்ந்து போகாது. ஆமென். ஹalleluya. நல்ல கவனிங்க. ஹalleluya. கர்த்தருக்காக யார் காத்திருக்கிறார்களோ, கர்த்தருக்காக யார் வெயிட் பண்றார்களோ, யார் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளில் அடித்து எழும்புவார்கள். ஆமென். காத்திருக்காம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க ஜெயத்தை சுகரிக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா காத்திருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய எந்த காரியத்தையுமே அவசரமா செய்யாதீங்க. அது ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டோட பாதத்தில் அமர்ந்துருங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டோட பாதத்தில் உட்காருங்க. ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது அது ஒண்ணுமே இல்லாம போன காரியமா இருந்தாலும் சரி, அது மாறும். ஹalleluya. ஆமென். ஆண்டோட பாதத்தில் அமர்ந்துருங்க. ஆண்டவர் சொல்ல, புது பலன். ஆமென். நீங்க பெற்றுக்கொள்கிற பலன் அது புது பலன். ஹalleluya. உங்க கூட தான் அவனும் வருவான். ஆமென். உங்கள மாதிரி தான் அவனும் செய்வான். நீங்க செய்யற காரியங்கள்லாம் அவன் செய்வான். ஆனா நல்ல கவனிங்க, நீங்க செய்யற காரியம் அது மேன்மைக்குரியதா இருக்கும். ஆமென். என்ன வித்தியாசம் இங்கேயும் அங்கேயும்? என்னது வேற? ஒரே காரியம். அவன் காத்திருக்காம செய்யறான், நீ ஆண்டோட பாதத்துல காத்திருந்து விழுந்து செய்கிற, அதை ஆண்டவர் வாய்க்க செய்வாரு. ஆமென். ஹalleluya. நீ வண்டி தான், நான் ஆட்டோவை ஓட்டுறேன். ஆமென். காலையில முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க. நல்ல ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிட்டு போய் ஆட்டோ ஓட்டுங்க. 100 ரூபாய் கொடுக்க வேண்டியவன் 500 ரூபாய் உங்க கையில கொடுப்பான். என்ன மறைக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. ஓ ஆட்டோல தான் நான் ஊர் முழுசும் சுத்தணும்னு சொல்லுவான். ஆமென். ஹalleluya. ஆட்டோ ஓட்டுற நீங்க ஒரு நாள் பென்ஸ் கார் ஓட்டும்படியாக கர்த்தர் சூழ்நிலையில மாற்றுவார். இதெல்லாம் நடக்குமா? நடக்குமா? பக்கத்து சொல்லுங்க, நடக்கும். நடக்கும். ஆமென். ஹalleluya. இப்ப நான் லாரிய ஓட்டிட்டு இருக்கையா, ஒரு நாள் நீ ஆடிக்கார ஓட்டுவையா? ஆமென். நிறைய பேருக்கு புரியல. ஆமென். ஹalleluya. லாரி தெரியும்ல? லாரி. ஆடி தெரியும்ல? ஆடி. லாரி வந்து ஆடி ஆடி போகும், ஆனா ஆடி வந்து சுகமா போகும்.
ஆமென். ஆண்டவர் அதையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாரு. சகலத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். காத்திருக்கிற பிள்ளைகள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியாய் இருந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. எலியா ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. ஆண்டவரே, ஒரு போய் அந்த சூர செடி பக்கத்திலே போய் உட்காரணும். அதே ஒரு சூர செடி அது பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஆண்டவரே வேண்டாப்பா, ஆண்டவரே இனிமேல் நான் செத்து போயிடுறேன், என்னை கொண்டு போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லா இருக்கும்போது அப்படி சொல்ல வேண்டியதானே? ஹல்லேலூயா. 10 கோடி உங்க பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ஆண்டவரே என்னை கொண்டு போடுங்க ஆண்டவரே. அப்ப சொல்லவே மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணுமில்லாம போயிருச்சு. கஞ்சி குடிக்கிற ஆண்டவரே என்னை கொண்டு போடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அப்போ நீ ஆசை அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே நீ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை கொண்டு போன ஆண்டவரே. சொன்ன மனுஷன் படுத்து தூங்கிட்டாரு, நல்ல நிம்மதியா தூங்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துட்டார். ஆண்டவர் நீங்க என்ன பண்றதுன்னா பண்ணிக்கோங்க, நான் உங்க பாதத்தில் விழுந்துறேன். இனிமேல் எனக்கு வேற எதுவுமே வழி எதுவுமே தெரியல. இனிமேல் நான் எங்கேயும் போக முடியாது, இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்ணிக்கோங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு தூதர் வந்தாரு. சூடான அப்பம், சொல்ல சூடான அப்பம், சுட சுட அப்பம். ஹல்லேலூயா. நல்ல சூப்பரான தண்ணி. ஹல்லேலூயா. சூடான அப்பம்னா ஹல்லேலூயா அது வேத வசனம். ஹல்லேலூயா. தண்ணி என்று சொன்னால் அது உங்க மேல ஊற்றப்படுகிற விலையேற பெற்ற அபிஷேகம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலை அடைந்து செட்டைகளை வீரித்து உயரே காத்திருந்து கழுகு போல் வேலை அடைந்து செட்டைகளை வைத்து உயரே புது பலன் அடைந்திடுவே. நான் புது பலன் அடைந்திடுவே. நான் புது பலன் அடைந்திடுவே. நான் புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடை கரங்களை தட்டி நான் புது பலன் அடைந்திடுவே. நான் புது பலன் அடைந்திடுவே. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அற்புதம் நடக்கிறது. அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி 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 ஃபயர். புது பலன் ரிபா பாபா ஷாடல போரிபா ரிபா ரகா தலா கதலே சபரி பாபா பாபா ரகா தகா தகா ரிகா ரிபா பாபா பாபா புது பலன் அடைந்திடுவே. சமரி அப்பா கதரவோ ரிபா தரவோ சமதிரே பாரியா புது பலன் அடைந்திடுவே. ரிபா அக்னி வல்லவ அக்னி வல்லவ அக்னி வல்லவ அக்னி வல்லவ அக்னி வல்லவ புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடைந்திடுவே. நான் புது பலன் அடைந்திடுவே. நான் புது பலன் அடைந்திடுவே. நான் புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடைந்திடுவே. நான் புது பலன் அடைந்திடுவே.
புதுபலன் அடைந்திடுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி புதிய பலத்தை பெற்றுக் கொண்டவராக. Thank you, Jesus. Amen. Hallelujah. Amen. ஆண்டவர் ஒன்றும் வேண்டான்னு சொன்ன எலியாவை ஹalleluya 40 நாட்கள் ஆண்டவர் நடக்க வச்சாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 40 நாட்கள் உணவு கிடைக்கல. ஆமென். இங்க சாப்பிட்ட ஆமென் அந்த அப்பமும் தண்ணீரும் ஆச்சரியமான பலத்தை கொடுத்துச்சு. நல்ல கவனிங்க. சோர்ந்து போன எலியா 2 ராஜாக்களை அபிஷேகித்தான். அவனோடு சேர்ந்து எலிஷாவை அபிஷேகிக்கும்படியாக கர்த்தர் தன்னுடைய புதிய பலத்தை எலியாவுக்கு கர்த்தர் தந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஆமென். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியர் அவர் வாழ்க்கையில நடந்த காரியத்தை அவர் சொன்னாரு. அவர் குடும்பத்துல திடீர்னு ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபேமிலில பயங்கர பிரச்சனை, எல்லாரும் ரொம்ப அவமானமா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெரிய ஊழியர், ஆனா குடும்ப பிரச்சனை நிமித்தமா எல்லாருமே ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் ரொம்ப நேசிச்சாங்களோ அவங்க விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விரோதமாய் பேசுகிற நாவுகள் ரொம்ப கூடிட்டே போச்சு. பயங்கரமா பேச தொடங்கிட்டாங்க. ரொம்ப நொந்து நொறுங்கி வேதனையில மூழ்கிட்டாரு. யாருமே ஊழியத்துக்கு கூப்பிடுறதும் இல்ல. ஆனா பெரிய போதகர், ஊழியத்துக்கு யாருமே கூப்பிடல. அவர் ஆண்டோட பாதத்தில் கேட்ட, ஆண்டவர் ஏன்பா உமக்காக உண்மையா தானப்பா ஊழியம் செய்யறேன், உமக்காக தானப்பா உழைக்கிறேன், ஏன் ஆண்டவர் எத்தனை பிரச்சனை? நல்ல கவனிங்க. திடீர்னு அவருக்கு மலேசியால இருந்து ஒரு அழைப்பு. மலேசியாக்கு வந்து நீங்க கன்வென்ஷன்ல மெசேஜ் கொடுக்கணும். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஐயோ, இயேசு எவ்வளோ நல்லவர். ஆமென். ரொம்ப சந்தோஷமா நல்ல பிளைட் பிடிச்சு மலேசியா போய் இறங்கிட்டாரு. மலேசியால ஏர்போர்ட்ல அவர் கூப்பிடுறதுக்காக நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா போனாரு. அங்க ஒரு குரூப் நின்னு பேசுறாங்க, இந்த பக்கம் ஒரு குரூப் நின்னு பேசுறாங்க. இவரு பார்த்துட்டே இருக்கிறாரு. ரொம்ப கோவமா கேட்கிறாரு, என்னை கூட்டிட்டு போங்க, ஹோட்டல் கூட்டிட்டு போங்க, நான் கிளம்பணும்ல, சீக்கிரம் மீட்டிங் போவோம், கிளம்பலாம், சீக்கிரம் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு ஊழியர் சொன்னாரு, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கணும்? சீக்கிரம் ஹோட்டல் கூட்டி புக் பண்ணலையா ஹோட்டல? இல்ல, இந்த பாஸ்டர் கூப்பிட்டாங்களோ எல்லாம் சேர்ந்து மீட்டிங் நடத்தலாம், கன்வென்ஷன் நடத்த சொல்லி நாங்க அரேஞ்ச் பண்ணோம். பாஸ்டர் சொல்லிட்டாரு, அந்த தலைமை பாஸ்டர் சொல்லிட்டாரு, அந்த மனுஷனை வச்சு கன்வென்ஷன் நடத்தக்கூடாது. அவர் பேர் ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்தியால, அவரை வச்சு மீட்டிங் நடத்தக்கூடாது. ஓ, ஒட்டஞ்சு போயிட்டாரு. ஒட்டஞ்சு போனார். ஐயோ ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த நிந்தனை, ஏப்பா இப்படி ஒரு அவமானம் ஆண்டவரே, ஏப்பா இப்படி ஒரு பிரச்சனை ஆண்டவரே, ஏப்பா why Lord? ஃளைட்ட பிடிச்சாரு, நேரா அவரோட ஊருக்கு வந்து இறங்கினாரு. பெரிய சபையின் போதகர், அவர் கீழே ஏராளமான பாஸ்டர்ஸ் உண்டு, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ். 10,000 பேருக்கு அவர் சபையில இருக்கிறாங்க. அவமானம் தாங்க முடியல. நேரம் வந்தாரு. அவர் சபை கீழே ஒரு ரூம் இருக்குது, நாங்கெல்லாம் போயிருக்கோம். அந்த ரூம்குள்ள போய் 100 ஃப்ளோர்ல ரூம்குள்ள போய் கதவை அடைச்சிட்டாரு. கதை உடைச்சு ஆண்டோட பாதத்தில் அழுக தொடங்கினார். ஏப்பா இத்தனை பிரச்சனை, வெளியே தலையை காமிக்க முடியல ஆண்டவரே, நிந்த அவமானம், ஏப்பா மலேசியாவுக்கு கொண்டு போய் பாப்பா என்ன நீ அவமானப்படுத்தணும்,
மலேசியாவுக்கு வந்துமா பையனை நீங்க அவமானப்படுத்தணும்? ஏண்டவரே அழுதாரு அழுதாரு அழுதாரு. அவர் சொன்னாரு, ராத்திரி மாத்திரம் ஒரு ரொட்டி கேட்பாராம். அவங்களோட பாஸ்டர்ஸ் ரொட்டியை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ரொட்டியை சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவாரு. ஆண்டோட பாதத்தில் அழுக தொடங்கினாரு. ஒரு நாள்ல 2 நாள்ல 3 மாசம் 3 மாசம் அந்த ரூம் விட்டு வெளியே வரல. அவமானம் தாங்க முடியல. நல்லா கவனிங்க, வேதனைப்பட்டவர்களை குத்துறது எளிதான காரியம். உடைஞ்சு போன உள்ளத்தை குத்துறது எளிதான காரியம். அநேக நாவுகள் அவரை குத்திருச்சு, இருதயத்தை வேதனைப்பட்டுச்சு. ஆண்டோடைய சமூகத்துல 3 மாசம் விடாப்படி அழுதாரு. ஆண்டோடைய பாதத்துல ஜெபம் பண்ண தொடங்கினாரு. ஆண்டோடைய பாதத்திலே காத்திருந்தாரு. நல்ல கவனிங்க, 3 மாசத்துக்கு பிறகுதான் அந்த ரூம்ல இருந்தே அவர் வெளியே வராரு. 3 மாசத்துக்கு பிறகுதான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து என்ன நடக்குதுன்றே பார்க்கிறாரு. நல்ல தேவன் அவரை கைவிடவே இல்லை. ஆமென். அவர் தன்னுடைய சாட்சியில சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் அவரோட சாட்சியை நான் எடுத்தேன். அவர் சொன்னாரு, ஹல்லேலூயா, அவர் சபையில அவ்வளவு நாள் 8000 10,000 தான் இருக்கும். அந்த 3 மாசத்துக்கு பிறகு சபை 35,000 மாறிச்சு. ஓ ஹாலை, நல்ல கையை தட்டி 35,000 மாறிச்சு. நல்ல கவனிங்க, காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டாரு. எத்தனை பேர் கை தட்டி சொல்றீங்க, அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டாரு? காத்திருக்கிற நான் புது மேல நடைவேன், கழுகை போல எழும்புவேன், உயர பறப்பேன். அவர் என்னை உயர்த்துவாரு, அவமானத்தை மாற்றுவாரு, நிந்தனையை மாற்றுவாரு, போராட்டங்களை மாற்றுவாரு. காத்திருக்கிற நீ கழுகை போல் எழும்புவாய். ஹல்லேலூயா. அதே தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில செய்வாரு. சொல்லுங்க, என் வாழ்க்கையில செய்வாரு. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில செய்வாரு. ஹல்லேலூயா. என்னை பார்த்து சொல்லுங்க. ஆமென், ஆமென். God bless you. Thank you. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில செய்வாரு. பக்கத்துல சொல்லு, உங்க வாழ்க்கையில செய்வாரு. நல்லா சொல்லு, கையை கொடுத்து சொல்லு. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில செய்வாரு. நிச்சயம். ஆமென், ஆமென். பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. செய்வாரு. Thank you. செய்வாரு. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நிச்சயமா நம்புங்க. ஹல்லேலூயா. அவர் அழைச்சிருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ரிபா பா 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 பா, கரங்களை தட்டி ஷகதரா பாரே. ரிபா பா பா பா. ஆமென். ஆண்டோட பாதத்துல காத்திருந்து பாருங்க. பக்கத்துல காத்திருந்து பாருங்க. ஹல்லேலூயா. அவர் செய்யற காரியங்கள், ஹல்லேலூயா, அது மகிமைக்குரியது, அது கனத்திற்குரியது. புதிய பலன். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரமானபடினால. வெளிப்படுத்தல் 4:7-8 வாசிங்க. வெளிப்படுத்தல் 4. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும். நல்ல கரங்களை தட்டி, அது பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது விரிக்கிற கழுகு,
அது தீவிரிக்கிற கழுகு, அது இழந்து போனதை ஹalleluya இரட்ட தனையாய் அள்ளி கொள்ளுகிற கழுகு, ஹalleluya இழந்து போனதை ஹalleluya திரும்ப வாழ வயது போல மாற்றுகிற கழுகு, அது சுமக்கிற கழுகு, அது சுமந்து கொள்ளுகிற கழுகு, ஹalleluya ஹalleluya புது பலனை கொடுக்கிற கழுகு. கடைசியா பார்க்கிறோம் ஹalleluya கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஹalleluya கழுகை போல சட்டையில எடுத்து எழும்பி எழும்பி உயர எழும்பி உயர எழும்பி சிங்காசனத்தில் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கிற கழுகாய் கர்த்தர் உங்களை மாற்றுவது நிச்சயம். ஆமென். உயர உயர எழும்புச்சு, நீ உயர உயர எழும்புவ. ஒரு நாள் ஹalleluya காளையின் முகம், ஹalleluya மனுஷ முகம், அங்க பாருங்க கழுகின் முகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹalleluya அதே போல கர்த்தர் உன்னை உயர்த்தி ஒரு நாள் இயேசுவை முகமுகமாய் காணும்படியாக பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. கழுகின் வழி அது ஆச்சரியமானது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யற காரியங்கள் அது ஆச்சரியமானது. உயர உயர பறக்க செய்கிற தேவன், உயர எழும்ப செய்கிற தேவன். சொல்லுங்க, நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை உயர்த்துவாரு. கழுகை போல நான் எழும்புவேன், உயர பறப்பேன். என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரு. ஆண்டோடைய பாதத்துல காத்திருங்க, ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்திருங்க. நீங்க உயர பறக்கிற கழுகாய் மாறுவீங்க. ஆண்டோட சமூகத்தில் இருந்து நிற்போம். Thank you Jesus. எல்லாமே நன்மைக்கே என் துணை நீரே இயேசுவே. அழைத்தீரே என்னை அழைத்தீரே, உம் சித்தம் போ என்னை வணங்கீரே. எல்லாமே நன்மைக்கே என் துணை நீரே இயேசுவே. அழைத்தீரே என்னை அழைத்தீரே, உம் சித்தம் போல் என்னை வணங்கீரே. ஆராதிப்பே 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 சாமரியாம் தொரபோ ஆராதிப்பே. Thank you Jesus. ஆராதிப்பே ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி ரூபா மாமா மாமா ஷண்டா லெகதியே. ஆண்டவரே உயர உயர பழக்கிற கழுகாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே உயர எழும்புகிற கழுகாய் மாற்றுங்க. ஆண்டவரே உயர எழும்பி ஆண்டவரே ஜெயத்தை சுகந்தரிக்கிற கழுகாய் மாற்றுங்க. காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே புது பலன் அடைந்து கழுகை போல சட்டையில் அடித்து எழும்ப செய்கிற தெய்வமே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியத்தை, நன்மையான காரியத்தை, விடுதலையான காரியத்தை, உயர்வான காரியத்தை, ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் நீ செய்யும் அப்பா. ஆண்டவரே இதுவரை கண்ட தோல்விகள் மாறட்டும். ஆண்டவரே இதுவரை கண்ட பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. இதுவரை கண்ட கடல் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. இதுவரை கண்ட வியாதி மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய அற்புதத்தின் கரம் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நீட்டப்படட்டும். ஆண்டவரே அற்புதங்களை சுகந்தரிக்கட்டும். ஆண்டவரே அற்புதங்களை சுகந்தரிக்கட்டும், வல்லமையை சுகந்தரிக்கட்டும், அற்புதம் காணட்டும், அதிசயத்தை காணட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எழுந்தருளி சாட்சியாய் நிறுத்தும். துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஐயா. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஐயா. இனிமேல் நீங்க பிள்ளைகளை சுமந்து கொள்ளுங்கப்பா. நீங்க சுமந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க உயர்த்துங்கப்பா. நீங்க தப்புவீங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நல்ல கழுகாய் மாற்றுங்க. நீர் விரும்புகிற கழுகாய் மாற்றுங்க. உம்முடைய சித்தத்தை செய்கிற கழுகாய் மாற்றுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க ஊழியரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய தப்பத்தை நினைவு கூறுகிறோம். கரங்களை நீட்டி ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை பேசுகிறோம்.
உம்முடைய சுகத்தை பேசுகிறோம், உம்முடைய ஆரோக்கியத்தை பேசுகிறோம். ஆண்டவர் ஊழியத்தில் ஆண்டவர் ஆச்சரியமான வழிவாசல்கள் திறக்கட்டும். வல்லமையாய் பயன்படுத்துங்க. பிரயாணத்தை பாதுகாத்துக்கோங்க. சுகபத்திரமா எங்கள் மத்தியில் அழைத்து வாங்க. ஆண்டவர் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும் ஐயா. எல்லா நுகங்களை கற்ற நிர்மூலமாக்கும். ஜெயத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.